பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த வேளையில் ஒரு காரியத்தை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, உன்னை குறித்தும் உன் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையார். இவைகளில் நிலை கொண்டிரு. இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தை கேட்பவர்களையும் ரட்சித்துக் கொள்வாய். இந்த 4ஆம் அதிகாரம் முழுவதும் பவுல் அடிகளார் தன்னுடைய உத்தம சீஷனாகிய தன்னுடைய உத்தம குமாரன் என்று அழைக்கப்படுகிற தீமோத்தேயுவுக்கு சொல்லுகிறார். அப்போ தீமோத்தேயு தவறி விட்டாரா? தீமோத்தேயு விழுந்து விட்டாரானா? இல்லை. அவர் நல்ல ஊழியம் செய்கிற ஒரு தேவ மனிதர், நல்ல ஒரு சீஷன். அவருக்கு சொல்கிறாரு இந்த 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள் என்று சொல்லப்படுகிறது. என்ன சொல்றாரு? எச்சரிக்கையா இருங்க. தேவ பிள்ளைகளே, நம் எல்லோருக்கும் ஒரு ஆவிக்குரிய தகப்பன் தேவைப்படுகிறார். நம் எல்லோருக்கும் ஒரு ஆவிக்குரிய நம்மை வழிநடத்துகிற ஒரு மனிதன் தேவைப்படுகிறார். கண்டிப்பாக அது வேணும். நீதிமான் கொட்டுவது என் தலைக்கு எண்ணெயை போல இருக்கும் என்று வசனம் சொல்லுகிறது. அப்போ நம்மளை காட்டிலும் ஆவிலே அனுபவம் உள்ளவர்களுடைய அவர்களுடைய அறிவுரைகளை கேட்பதும் அவர்களுடைய அனுபவங்களின் அடிப்படையாய் அவர்கள் சொல்லித் தருகிற காரியங்களை கற்றுக்கொள்வதும் நமக்கு மிக சிறந்ததாக இருக்கும். எந்த ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சியிலும் ஒரு மனிதன் தனிமையாக வளர்ந்து விட முடியாது. உங்கள் போதகர் நல்ல ஆவிக்குரியவராக இருப்பார். அவருக்கு நீங்கள் செவி கொடுங்க. இன்னும் சொல்லப்போனால் நல்ல விசுவாசம் மிக்க உங்கள் தாய் இருப்பாங்க, நல்ல ரட்சிக்கப்பட்டு விசுவாசம் உள்ள உங்கள் மனைவி இருப்பாங்க. அவங்களுடைய ஆலோசனையை கேளுங்க. மிக சிறந்தது உங்களை வழிநடத்துகிற, உங்களை ஆவியிலே வளர்த்தெடுக்கிற உங்கள் போதகர்களுக்கு செவி கொடுங்கள். அக்கௌண்டபிலிட்டின்னு ஒன்று சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், கணக்கு ஒப்புவித்தல். ஒரு நாள் நாமும் ஆண்டவரிடத்தில் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அப்படியானால் இங்கேயே அதை நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுக்கு கணக்கு ஒப்புவிக்க ஒரு நபரை தெரிந்து கொள்ளுங்கள். அந்த நபரிடம் கணக்கு ஒப்புவிங்க. உங்களுடைய பர்சனலில் இருக்கிற பிரச்சனைகள், ஆவிக்குரிய பிரச்சனைகளை சொல்லி ஆலோசனைப்படுங்கள். இந்த ஆலோசனை பெறுவது மிகவும் நல்லது. நீதிமான்கள் அநேகர் இந்த உலகத்தில் கர்த்தர் நம்ம வைத்திருக்கிறார், நம்மை ஆலோசனையின்படி நடத்துவதற்கு. நல்ல ஆவிக்குரிய தகப்பனை தேர்ந்தெடுத்து அவர்களோடு கூட ஐக்கியம் வைத்துக்கொண்டு அவர்களுடைய ஆவிக்குரிய அனுபவங்களை கற்று தெரிந்து கொள்ளுங்கள். அப்படின்னா நீங்கள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும், ஜெயிக்க முடியும். ஒருவேளை நீங்கள் பெண்ணாக இருப்பீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெண் ஆவிக்குரிய தலைவரை தேர்ந்தெடுப்பது நல்லது. ஆண்களாக இருப்பீர்கள் என்றால் ஒரு ஆண்களுக்குரிய ஆவிக்குரிய தலைவரை தேர்ந்தெடுப்பது நல்லது. அப்படி செய்வீர்களானால் இன்னும் உங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை பிரகாசிக்கும். நீங்கள் கர்த்தருக்கென்று மிகுந்த பெரிய காரியங்களை செய்வீர்கள். அதனால் நீதிமான் கொட்டுவது என் தலைக்கு எண்ணெயை போல இருக்கும். முதல்ல அது எனக்கு கசப்பாக இருந்தாலும் என் வாழ்க்கையில் பிற்காலங்களிலே அது எனக்கு அதிக கனி தரக்கூடிய என்னை மரமாய் மாற்றும் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. God bless you.